ஒரு ஜாதகத்தில் தனித்த கேது 7ஆம் இடத்துல இருக்குது. அந்த கேது பகவானுடைய திசையே நடக்குது. அவர்களுக்கு திருமணம் நடந்தால் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்ட் இருக்காது, பெரிய பிரச்சனை ஏற்பட்டு தீரும். ஆனால் அந்த கிரகத்தை, அந்த இடத்த குரு பகவான் பார்க்குறாரு. 7ஆம் அதிபதியும் நல்லா இருக்காங்க அப்படின்னா பெரிதாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால் நீங்கள் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்க்காதீங்க, மற்ற கிரக நிலைகளும் பார்க்கணும். நம்ம அதை பார்க்கறது கிடையாது. 10க்கு 10 பொருத்தம் இருக்குது, 8 பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிஞ்சு, இந்த கிரக நிலைகளை, திசா புத்திகள், இந்த கிரக சேர்க்கைகள், பார்க்கக்கூடிய கிரகங்கள், ஒரு அஷ்டமாதிபதி திசை நடக்குதா, இதெல்லாம் பார்க்கணும். இப்போ ஒரு பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, சிலர் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் திருமணம் கைகூடாது. ஆனால் வசதி வாய்ப்புகளும் பெருசாக இருக்காது. நல்ல பையனாக இருப்பாங்க, ஆனால் பொண்ணு தர மாட்டாங்க. காரணம், அவங்களுக்கு நல்ல வேலை இல்லை, வருமானம் இல்லை, வசதி வாய்ப்புகள் இல்லை, சொந்த வீடு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவரோட ஜாதகத்தில் அது வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு யோகம் இல்லாத திசை நடந்திருக்கும். ஆனால் ஒரு 2 வருஷத்தில் வந்து நல்ல வேலை கிடைக்கிற யோகமான ஒரு பாக்கியாதிபதி திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மேச லக்னம்னு எடுத்துக்கலாம். குரு பகவானுடைய திசை அடுத்தது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாக்கியாதிபதி திசையை ஸ்டார்ட் ஆகுது. எப்படி இருக்கும்? 16 வருடங்கள் சிறப்பாக இருக்கும். அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிடுவார். அப்போ அட் ப்ரெசண்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்கக்கூடாது, இந்த திருமணத்துக்கு பிறகு எப்படி இருக்குது அவருடைய மன வாழ்க்கை, ஒரு 30 வருடங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்குள்ளே அவங்க குழந்தைங்களாம் பெருசாகிடுவாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஒரு திருமணத்துக்கு பிறகு ஒரு 30 வருடத்துக்கு வரக்கூடிய திசாபுத்திகள் வந்து நல்ல யோகமான திசாபுத்திகள் இருக்கும். அல்லது ஒரு அஷ்டமாதிபதி திசையெல்லாம் 2 பேர்த்துக்கு வந்துச்சுனாலும் சரி, ஒரு கெட்ட திசை வந்துச்சுனாலும் சரி, 2 பேர்த்துக்கு பிரச்சனை வந்தே தான் தீரும். இதை முக்கியமாக பார்த்துக்கணும். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த கிரகணங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள், திசா புத்திகள், கிரக சேர்க்கை, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள், சுபகிரகத்துடைய பார்வை, இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கெடுதல் இல்லாமல், நீங்கள் பொருத்தமே இல்லாமல், அதாவது ஒரு யோனி பொருத்தம் இல்லை, ரஜ்ஜு பொருத்தம் இல்லை அப்படின்னு திருமணம் பண்ணினாலும் அவருடைய மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எத்தனை பேரும் நம்ம பார்க்குறோம், பொருத்தமே இல்லை, யோனி பொருத்தம் இல்லை, ரஜ்ஜு பொருத்தம் இல்லை, அவங்கெல்லாம் திருமணம் பண்ணிட்டு நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் திருமணம் பார்த்து பண்ணவங்க ஏன் பிரிகிறாங்க அப்படின்னா இதுதான் காரணம். அவருடைய கிரக நிலைகளும் திசாபத்திகளும் சிறப்பாக இல்லாத போது நீங்கள் இந்த 10 பொருத்தத்தை மட்டும் பார்த்து பண்ணும்போது அவர்களுக்கு மன வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டே தீரும்.